ஹாய் பட்டீஸ், வெல்கம் பேக் டு வைஷு சசி விலாக்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கிட்டு அது கூடயே கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், குருமிளகு இது 3யும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழமாக 1 or 2 ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது போக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கணும். நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்தளவுக்கு வணங்கணுங்க. வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இல்லை கறி மசாலா 2ல் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கறி மசாலா ஆட் பண்ணுறேன். கறி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வணங்கணும். நல்லா இந்தளவுக்கு வணங்கணுங்க. இந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நல்லா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆட் பண்ண வேண்டாம், ஆப்ஷனல் தான். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, புழுக்கு இது இருக்கும். நான் வந்து பெரிய கத்திரிக்காவாக இருக்கிறனால பீஸ் பண்ணியிருக்கேன். சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கத்திரிக்காவை மட்டும் நல்லா